கொஞ்சம் சைலண்டா இருங்க. கொஞ்சம் சைலண்டா இருங்க. பிரஸ்டிங் கொடுக்குறாங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. கொஞ்சம் சைலண்டா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மதுரையில உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம். இது முடிச்சு இன்னைக்கு ஈவினிங் தேனியில பொதுக்கூட்டம், மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையுடன் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் பாண்டியராஜ், மண்டல பொறுப்பாளர், அதே போல தொகுதி பொறுப்பாளர் எல்லாரும் மிக சிறப்பாக இந்த வேலையை முடிச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் BL2வும் பூத் கமிட்டியும் அமைத்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிக சிறப்பாக தலைமை கழக அறிவிப்புப்படி மிக சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. அது அங்க கேளுங்க, கேட்கிட்ட கேளுங்க. அடுத்துங்க. அவர் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்காரு. இதுதான் முதல் முறையில. அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறாரு. அதனால விவசாயிகளுக்காக வராரு ஒரு பிரைம் மினிஸ்டர். அதை நம்ம வரவேற்போம் என்ற எங்க கருத்தை சொல்றோம். அது எது வேணாலும் நடக்கும். இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல. இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா, வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது. அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏத்துதான் ஆகணும். அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும். தேசிய ஜனநாயக ஆட்சி இருக்கு. அவங்க வெற்றி முகம் தான் தொடர்ந்து இருக்கின்ற மாதிரி சமூக நீங்க அவங்க கூட்டணி வந்துருமா? அவங்க இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க. சாதாரண வெற்றி இல்ல, மிக